வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். காதல் என்பது பொது உடைமை படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைரக்டர் ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் காஸ்டிங் திமோல் ஜோஷ் அண்ட் ரோஹிணி, வினித், காலிஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ காதல் என்பது பொது உடைமை படத்தோடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வீட்டில் லவ்வை சொல்றாங்க. அதாவது 2 பெண்களுடைய லவ்வை வீட்டில் சொல்றாங்க. அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் படம். முழுக்க முழுக்க படம் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 48 நிமிஷம் தான் வரும். பட் அதுக்குள்ள ரொம்ப லேக் பண்ணாமல் நம்மளை பலவலன்னு அதை காமிக்கிறேன் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்பேஸியே கம்மி தான். ஒரு 7-8 கேரக்டர் தான் படத்தில் மொத்தமாகவே வரும். பட் அது மொத்தமாகவுமே நம்மளை ரொம்ப எங்கேஜிங்காக ரொம்ப எமோஷ்னலாக நிறைய இடங்களில் ஒரு சில இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம முன்னாடி கெஸ் பண்ணாலுமே அந்த அளவுக்கு அது போரிங்காலாம் இல்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போகலாம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃப் இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அம்மா ஒரு சில டைலாக்ஸ் பேசுவாங்க. பையன் எந்த மதமாக இருக்கட்டும், இல்லை எந்த சாதியானா இருக்கட்டும், நான் அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் பையனை எடுத்துகிட்டு வீட்டில் லஞ்ச் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது அங்கே அம்மா ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த வீட்டில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு சாமும் அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களும் மூலமாக இது பண்ணுவாங்க. சாமால அம்மா கிட்ட சொல்ல முடியாது. அந்த எமோஷனல் ஆகட்டும், இல்லை அம்மா தப்பா ஓகே இந்த பையன் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் நம்ம மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பா நினைச்சிட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க பேசுற விஷயங்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்ச அப்புறமா அம்மா ரியாக்ட் பண்ற அந்த கோபங்கள் ஆகட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமா நம்மளுடைய எங்கேயோ நம்ம கண் முன்னாடி நடந்தா எப்படி அந்த விஷயங்கள்லாம் அது ஒரு சீனா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா தான் படம் முழுக்கவே போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலா இவங்க 2 பேருக்கு எப்படி லவ் வந்துச்சு, அந்த காதல் காட்சிகள் ஆகட்டும், இல்ல இவங்க 2 பேர் மீட் பண்ண அந்த விஷயம், இவங்க 2 பேர் அந்த உணர்வை வெளிப்படுத்திட்டு இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா அதை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் தென் அப்பா இங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்க பொண்ணை இல்லை இது ஜஸ்ட் ஒரு நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஆண் பெண் மட்டும்தான் இங்க இருக்காங்க அப்படின்ற அப்பா பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறது, அந்த உரையாடலுக்கு அப்புறமா அப்பாவுக்கு புரிய வைக்கிறது, இங்க பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் கிடையாது, நடுவில் நிறைய கலர் இருக்கு அப்படின்ற ஒரு டைலாக்ஸ், இப்படி பல விஷயங்கள் படத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படம் முழுக்காவே ஒரு உரையாடல் நடத்திக்கிட்டே இருந்துச்சு. கண்டிப்பா இது எல்லாரையும் பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த மாதிரி படங்களை ரொம்ப தைரியமா எடுத்து திமோல் ஜோஷ் அவர்கள் நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி படங்கள் அவங்க நடிக்கிறதுக்கு ஒரு தனி கட்ஸ் வேணும். அதை ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ரோகிணி அவர்களுமே ஆக்டர், அவங்களுமே ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்படி எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. தீபா அதில் வருவாங்க, மேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர்ல. அக்கா பேசின வந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியான போர்ஷன்ஸ் தான். பட் அவங்களுடைய நடிப்புமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. குறிப்பா அக்காவுடைய சின்ன சின்ன டயலாக்ஸ் அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் வரும். அது ஆக்சுவலா ஆமா இல்ல இதெல்லாம் நடக்குது தானே, இதை நம்ம ஏன் ஏற்றுக்கூடாது அப்படின்றது அந்த பெண்களுடைய உலகத்துல இருந்து அவங்க கொடுக்குற அந்த குரல் அவ்வளோ நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ரொம்ப சின்ன இடத்துல அவ்வளோ ஒரு கான்வர்சேஷன் நடத்திருந்தாங்க. எண்ட் ஆஃப் த படம் முழுக்க இதெல்லாம் இருந்தாலுமே எப்பயுமே இதை அதாவது நான் ஒரு லெஸ்பியன், நான் ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தைரியமா சொன்னாலுமே வீட்டில் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சொசைட்டியில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா மோர் தென் எல்லாருமே இல்லை இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பின்தள்ள பார்ப்பாங்க. அது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அப்படி ஒரு உரையாடலாம் நடந்துட்டு கடைசியா அம்மா அவங்களுடைய பிடிவாதத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப எமோஷனலான ஒரு டைலாக். என்னுடைய முதல் காதலே அந்த 10 வயசுல இருந்த அந்த டால் கூட தான், அந்த பாபி டால் கூட தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எண்ட்ல அம்மா கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்கு அம்மா எடுத்து அந்த டாலை மறைச்சு வச்சிருப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து மறுபடியும் கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் படம் முடியும். ஸோ இந்த படத்தை பத்தி என்னுடைய வேடிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா கதை ஒரு முக்கியமான உரையாடலா நடத்துது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு உரையாடல். அவங்களுடைய வாய்ஸ், அதாவது மைனாரிட்டியா இருக்கக்கூடிய அந்த வாய்ஸஸை நம்ம கேட்டாகணும். ஸோ அதை நம்ம கிட்ட ஒரு உரையாடலா வச்சிருக்காரு டேரக்டர். இந்த படத்துல விஷுவல்ஸ் ஆகட்டும், இல்ல மியூசிக்ஸ் ஆகட்டும், ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதெல்லாமும் கதைக்கு ஏற்ற அளவுல ரொம்பவே அழகா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த காதல் என்பது பொது உடைமை படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா
டைரக்டர் ஒரு உரையாடல் நடத்திருக்காரு, அது நமக்குள்ள ஒரு உரையாடலை வந்து ஏற்படுத்தும். இதை பத்தி நம்மளும் வந்து பொதுவெளியில பேச ஆரம்பிப்போம். அது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையாவது உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ படம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ப்ளீகேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.